அனைவருக்கும் வணக்கம். முன்னாடி காலத்தில் இந்தியாவில் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு பைக் வாங்கணுன்ற ஆசை இருந்தது. அந்த கனவை நினைவாக்குனது டிவிஎஸ் கம்பெனியோட டிவிஎஸ் 50 தான். அதே மாதிரி அந்த காலத்தில் பைக்குனாலே ஆண்கள் ஓட்டுற ஒரு வாகனமாக தான் இருந்தது. அதை மாற்றி பெண்களையும் பைக் ஓட்ட வச்சது டிவிஎஸ் கம்பெனியோட ஸ்கூட்டி தான். இப்படி டூ வீலர்ஸை வச்சு பல புரட்சிகளை பண்ண டிவிஎஸ் நிறுவனத்தை பற்றி தான் இன்னைக்கு பாட்காஸ்டில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கம்பெனியோட நிறுவனர் யாருன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி இந்த டிவிஎஸ் கம்பெனி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாச்சுன்ற வரலாறு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இன்னைக்கு டிவிஎஸ் கம்பெனியோட நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். டிவிஎஸ் கம்பெனியோட நிறுவனர் பேர் திருக்குறுங்குடி வே. சுந்தரம் ஐயங்கார். அந்த பேர் தான் பிற்காலத்தில் டிவிஎஸ்ன்னு மாறிடுச்சு. அவர் 1877 திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற திருக்குறுங்குடி அப்படிங்கிற ஊரில் பிறந்தாரு. அவர் ஸ்கூலில் படிக்கும்போதே ரொம்ப டேலண்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காரு. அதே சமயம் அவருக்கு பெரியவனானதுக்கு அப்புறமா ஒரு தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணமும் இருந்தது. ஆனால் அதுக்கு அவங்க குடும்பத்தார் சம்மதிக்கலை. அதனால் வேற வழி இல்லாததுனால கல்லூரியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பேங்க்ல போய் வேலைக்கு சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு இந்தியன் ரயில்வே துறையில் வேலைக்கு சேர்ந்தாரு. இருந்தாலும் அவருக்கு மனசுக்குள்ள நம்மளால ஒரு தொழிலதிபர் ஆக முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த சமயத்துல தான் அவர் ஒரு முறை சென்னைக்கு வந்தாரு. சென்னையில் திருவல்லிக்கேணியில் நார்டன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரரோட ஸ்பீச்சை கேட்டாரு. அந்த ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறமா அவருக்கு மனசுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஏற்பட்டது. அதனால அவர் துணிஞ்சு வேலையை விட்டுட்டு அது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த எல்லா காசையும் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு முடிவெடுத்தாரு. அவர் முதல்ல தேர்ந்தெடுத்த பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஸ் டிரான்ஸ்போர்ட். மதுரையில் இருந்து தேவக்கோட்டை வரைக்கும் பஸ் சர்வீஸ் நடத்தினாரு. அதில் ஓரளவுக்கு நல்ல வருமானம் கிடைச்சிது. ஆனால் ஒரு சில மாசத்திலேயே அந்த ரூட்ல போட்டி அதிகமாயிருச்சு. அதனால சுந்தரமையங்கார் என்ன பண்ணாருன்னா அந்த ரூட்டை விட்டுட்டு புதுக்கோட்டையில இருந்து தஞ்சாவூர் ரூட்ல பஸ்ஸை விட்டாரு. அந்த ரூட் ரொம்ப நல்லா போச்சு. இந்த நேரத்துல சுந்தரமையங்கார் பஸ் சர்வீஸ்ல நிறைய புதுமைகளை கொண்டு வந்தாரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் பஸ்ல ஏறும்போது பயணிகள் பேரம் பேசி தான் ஏறுவாங்க. ஆனா சுந்தரமையங்கார் தான் முதல் முறையா பிக்சடு ஃபேர் சிஸ்டத்தை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பயணிகளுக்கு டிக்கெட் கொடுக்குற முறையையும் சுந்தரமையங்கார் தான் கொண்டு வந்தாரு. அடுத்தது முன்னாடி காலத்துலலாம் பஸ்ல பயணிகள் ஃபுல்லானா தான் பஸ்ஸை எடுப்பாங்க. ஆனால் டிவிஎஸ் பஸ் சர்வீஸில் மட்டும் அப்படி கிடையாது. கரெக்டாக டைமுக்கு பஸ்ஸை எடுத்துருவாங்க. அதே மாதிரி டைமுக்கு கொண்டு போய் டிராப்பும் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்தில் பஸ் போகிற வழியில் இருக்கிற ஊர் மக்கள்லாம் டிவிஎஸ் பஸ் வருதா அப்படின்னா இப்போ டைம் இதுவாக இருக்கும் அப்படின்னு கணிப்பாங்களாம். அந்த அளவுக்கு பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுக்காகவே சுந்தரமையங்கார் அவரோட பஸ் டிரைவர் எல்லாருக்குமே வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு கேட்கறதுக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிரைவர் வாட்ச் கட்டுறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறமா பஸ்ல எத்தனை சீட் இருக்கோ அத்தனை பயணிகளை மட்டும்தான் ஏத்துவாங்க. ஸ்டாண்டிங்ல ஒரு பயணியை கூட ஏத்த மாட்டாங்க. இந்த மாதிரி காரணங்கள்னால டிவிஎஸ் பஸ் சர்வீஸ் ரொம்ப லாபகரமா போச்சு. சுந்தரமையங்காருக்கு பெரிய அளவுல வருமானம் வந்தது. அதுக்கப்புறமா மதுரையில கார்களை ரிப்பேர் பண்ற ஒரு கார் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சாரு. அதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸையும் தானே வியாபாரம் பண்ணாரு. தென் மாவட்டங்கள்லயே அது அந்த நேரத்துல பெரிய கார் சர்வீஸ் சென்டரா இருந்தது. அந்த தொழிலையும் சுந்தரமையங்கார் சில புதுமைகளை கொண்டு வந்தாரு. அவரோட சர்வீஸ் சென்டருக்கு வர்ற எல்லா கார்களையுமே ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் முறையில தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. அதாவது அவரோட சர்வீஸ் சென்டருக்கு வர்ற கார்கள் எல்லாத்தையும் வரிசையில் நிற்க சொல்லுவாங்க. எந்த கார் முதல்ல வந்ததோ அதை தான் முதல்ல சர்வீஸ் பண்ணுவாங்க. அது சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த கார் பண்ணுவாங்க. மற்றபடி சிபாரிசு அடிப்படையிலையோ இல்லை தெரிஞ்சவங்க இல்லை பணக்காரங்க அப்படிங்கிற அடிப்படையில் எந்த ஒரு காருக்கும் முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவர் வரிசையில் வந்து தான் அவரோட காரை ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த விஷயம் எப்படி வெளியே வந்ததுன்னா, ஒரு முறை நடிகர் எம்.ஆர். ராதா மதுரைக்கு போனப்போ அவரோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால அவர் டிவிஎஸ் சர்வீஸ் சென்டருக்கு போனாரு. அப்போ அவரோட காரை வரிசையில் நிறுத்த சொன்னாங்க. அதுக்கு எம்.ஆர். ராதா, நான் எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா, என்னோட காரையும் வரிசையில் தான் நிறுத்தணுமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அங்கிருந்த ஊழியர், எங்க முதலாளியோட கார் வந்தாலும் வரிசையில் நிறுத்தி தான் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு.
அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில வருஷங்கள் கழிச்சு சுந்தரம் ஐயங்கார் வெளிநாடுகளில் இருந்து காரை இம்போர்ட் பண்ணி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா ஆரம்பத்துல அவரோட கார்கள் சரியா விற்கல. அதனால என்ன பண்ணாருன்னா, அந்த காலத்துல நிறைய செல்வந்தர்கள் கிட்ட கார் வாங்குற அளவுக்கு வசதி இருந்தது. ஆனா எதுக்கு தண்ட செலவுன்னு வாங்காம இருந்தாங்க. அந்த மாதிரி ஆட்களோட வீட்டுக்கே சுந்தரம் ஐயங்கார் போயிடுவாரு. அங்க ஒரு காரையும் டிரைவரையும் விட்டுட்டு வந்துருவாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க ஒரு வாரத்துக்கு இந்த காரை வச்சு பயன்படுத்தி பாருங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா காரை ரிட்டர்ன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஒரு வாரம் கழிச்சு போகும்போது அந்த பணக்காரர் அந்த காரோட சொகுசுக்கு அடிமையாயிருப்பாரு. அதனால அவருக்கு அந்த காரை கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது. அதனால அந்த காருக்கு உண்டான பணத்தை கொடுத்துருவாரு. இப்படியே சுந்தரம் ஐயங்கார் பல கார்களை வியாபாரம் பண்ணாரு. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய விதவிதமான கார்களை வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணி அதையும் வியாபாரம் பண்ணாரு. கூடவே அந்த கார்களுக்கு தேவையான சர்வீஸ் சென்டர், அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ்ன்னு அதுலயும் பெரிய லாபத்தை பார்த்தாரு. அதுக்கப்புறமா சுந்தரம் ஐயங்கார் முதல்ல பண்ண பிசினஸ் ஆன பஸ் சர்வீஸை திருப்பியும் ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த முறை பெரிய அளவுல ஆரம்பிச்சாரு. சதர்ன் ரோட்வேஸ் அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாடு முழுக்க பல ரூட்ல பஸ்ஸஸை விட்டாரு. அந்த பிசினஸும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சு. அதுலயும் நல்ல லாபம் கிடைச்சது. அதுக்கப்புறமா சரக்கு போக்குவரத்துக்காக சதர்ன் ரோட்வேஸ்ல லாரி சர்வீஸும் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் சுந்தரம் ஐயங்கார் ஒரு முறையும் வெளிநாடுகள்ல இருந்து பஸ் வாங்குறதுனால செலவு அதிகமாகுது, அதனால உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்ணணும்னு நினைச்சாரு. அதுக்காக தமிழ்நாட்டோட முதல் பஸ் பாடி கட்டும் தொழிற்சாலையை ஆரம்பிச்சாரு. டிவிஎஸ் கம்பெனியில தயாரிக்கப்படுற பஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப தரமாகவும் இருந்தது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுறதுனால விலை குறைவாகவும் இருந்தது. அதனால மற்ற டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்காரங்க கூட விரும்பி டிவிஎஸ் பஸ்ஸஸை வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்படி தொட்ட எல்லா வியாபாரமும் வெற்றி அடைஞ்சதுனால சுந்தரம் ஐயங்காருக்கு பெரிய அளவுல நல்ல பேரும் கிடைச்சது, வருமானமும் கிடைச்சது. ஆனா இரண்டாம் உலக போறப்போ அவருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டுச்சு. அது என்னன்னா, ஏற்றுமதியும் இறக்குமதியும் குறைஞ்சதுனால இந்தியா முழுக்கவே பெரிய அளவுல பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்துல டீசல் இல்லாத காரணத்தினால நிறைய டிரான்ஸ்போர்ட் கம்பெனிகள் மூடப்பட்டது. ஆனா சுந்தரம் ஐயங்கார் என்ன பண்ணாருன்னா, அவரோட கம்பெனி பஸ்ஸஸ்லயும் லாரிகள்லையும் நிலக்கரியால ஓடக்கூடிய இன்ஜினை பொருத்தினாரு. அதனால அந்த நேரத்திலையும் டிவிஎஸ் கம்பெனி மட்டும் தடை இல்லாம இயங்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம மற்ற கம்பெனியோட பஸ், லாரி, கார்களுக்கும் அந்த நிலக்கரி இன்ஜினை பொருத்தி கொடுத்தாரு. அதுக்காக நிறைய இடங்கள்ல பெட்ரோல் பங்க் மாதிரி நிலக்கரி பங்குகளும் தொடங்கினாரு. அதுக்கப்புறமா ஒரு சில வருஷங்கள் கழிச்சு சுந்தரம் ஐயங்காருக்கு வயசாயிட்டதுனால அவரால் ஆக்டிவா செயல்பட முடியல. அதனால மொத்த பிசினஸையும் அவரோட ஆண் பிள்ளைகள் கிட்ட கொடுத்துட்டு அவரு ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் 1955 தன்னோட 78வது வயசுல முதுமை காரணமா டிவி சுந்தரம் ஐயங்கார் அவர்கள் உயிரிழந்தாரு. அடுத்தது அவரோட வாரிசுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு மொத்தம் 5 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். அதுல ஒரு பெண் பிள்ளையான TS சவுந்தரம் அவர்கள் இளம் வயசுலயே விதவை ஆயிட்டாங்க. அப்போ அவங்க விருப்பப்பட்டாங்கன்ற காரணத்துக்காக வேற ஒரு சாதி பையனை அவங்களுக்கு இரண்டாவதா சுந்தரம் ஐயங்கார் திருமணம் பண்ணி வச்சாரு. இதுல இருந்து சுந்தரம் ஐயங்கார் அந்த காலத்திலேயே முற்போக்கு சிந்தனை உடையவர் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆண் பிள்ளைகள் பத்தி பாத்தீங்கன்னா, முதல் பையன் பேரு TS துரைசாமி. அவரு கொஞ்சம் சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. அதனால மீதி இருக்கிற 4 பசங்க தான் சுந்தரம் ஐயங்கார் இறந்ததுக்கு அப்புறமா பிசினஸை பார்த்துக்கிட்டாங்க. அந்த 4 பசங்களுமே சுந்தரம் ஐயங்காரோட மறுபிறவின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க 4 பேருக்குமே சுந்தரம் ஐயங்காருக்கு ஈக்குவலா வியாபார திறமைகள் இருந்தது. அவங்க பொறுப்புக்கு வந்த உடனே முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வியாபாரம் பண்ற மோட்டார் வாகனங்கள், அப்புறம் அதுக்கு தேவையான உதிரி பாகங்கள், இது எல்லாத்துக்கும் இந்தியா முழுக்க பல விநியோகஸ்தர்களை நியமிச்சாங்க. இதனால டிவிஎஸ் கம்பெனியோட வியாபாரம் பல மடங்கு பெருகிச்சு. அதுக்கப்புறமா சில வருஷங்கள் கழிச்சு சுந்தரம் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஃபைனான்ஸ் கம்பெனியை ஆரம்பிச்சாங்க. அதுல இவங்க வியாபாரம் பண்ற பஸ், கார் மாதிரியான வாகனங்களுக்கு இவங்களே ஃபைனான்ஸ் பண்ணாங்க. அதனால டிவிஎஸ் நிறுவனத்தோட லாபம் இரட்டிப்பாச்சு. அதுக்கப்புறமா சில வருஷங்கள் கழிச்சு இங்கிலாந்துல கிளேட்டன்னு ஒரு காருக்கு தேவையான உதிரி பாகங்கள் தயாரிக்கிற கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனி கூட டிவிஎஸ் நிறுவனம் டைப் வச்சு சுந்தரம் கிளேட்டன் அப்படிங்கிற கம்பெனியை ஆரம்பிச்சாங்க.
அந்த கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா காருக்கு தேவையான உதிரி பாகங்களை தமிழ்நாட்டில் தயாரித்து இந்தியா ஃபுல்லாக வியாபாரம் பண்ணாங்க. அந்த பிஸ்னஸும் டிவிஎஸ் நிறுவனத்துக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதுக்கப்புறம் 1970 கலைஞர் கருணாநிதியோட ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பேருந்துகளும் அரசுடைமை ஆக்கப்பட்டது. அதனால டிவிஎஸ் நிறுவனம் நடத்திட்டு இருந்த பஸ் சர்வீஸ் மொத்தமாக வீழ்ச்சி அடைஞ்சுது. அதுக்கப்புறமா டிவிஎஸ் நிறுவனம் அவங்க கவனத்தை முழுக்க முழுக்க ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்லையும் சேல்லையும் காட்டினாங்க. அதோட விளைவா பல வருஷ ஆராய்ச்சிக்கு அப்புறம் 1980 2 பேர் போகக்கூடிய டிவிஎஸ் 50 அப்படிங்கிற மோட்டார் சைக்கிளை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த டிவிஎஸ் 50 வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுத்தது, ரொம்ப தரமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் விவசாயிகள் வியாபாரிகள் நிறைய பொருட்களை எடுத்துட்டு போறதுக்கு வசதியாகவும் இருந்தது. அது எல்லாத்துக்கும் மேல அப்போதைக்கு மார்க்கெட்ல இருந்த மற்ற பைக்குகளை விட டிவிஎஸ் 50 ரொம்ப விலை குறைவா இருந்தது. இந்த மாதிரி காரணங்கள்னால பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் ரொம்ப விரும்பி டிவிஎஸ் 50 வாங்கினாங்க. அதுக்கப்புறமா டிவிஎஸ் நிறுவனம் ஜப்பான்ல இருக்கிற சுசுகி நிறுவனத்து கூட ஒப்பந்தம் பண்ணி சுசுகி சுப்ரா, சுசுகி சாமுராய், சுசுகி ஷோகன், அப்புறம் சுசுகி ஷோவலின் இந்த மாதிரி நிறைய பைக்குகளை இந்தியாவில் உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணாங்க. இந்த பைக்குகள் எல்லாமே பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகலைன்னாலும் ஓரளவுக்கு லாபகரமாக இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு சில வருஷங்கள் கழிச்சு டிவிஎஸ் சுசுகி ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறமா டிவிஎஸ் நிறுவனம் தனியாகவே நிறைய பைக்குகளை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க லான்ச் பண்ணது தான் டிவிஎஸ் விக்டர், டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி, அப்புறம் டிவிஎஸ் சென்ட்ரா இந்த மாதிரியான பைக்குகள்லாம். ஆனால் இந்த பைக்குகள் எதுவுமே டிவிஎஸ் 50 அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு டிவிஎஸ் நிறுவனத்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது எதுன்னா ஸ்கூட்டி. ஆரம்பத்தில் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே ஓட்டக்கூடிய ஒரு சாதாரண பைக்காக தான் ஸ்கூட்டியை அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் கையாளுறதுக்கு சுலபமாக இருந்ததுனால நிறைய பெண்கள் விரும்பி ஸ்கூட்டியை வாங்க ஆரம்பிச்சாங்க. அதனால டிவிஎஸ் நிறுவனமும் அந்த ஸ்கூட்டியை பெண்களுக்கான ஒரு பைக் மாதிரியே விளம்பரம் பண்ணாங்க. ஸ்கூட்டி பெப், ஸ்கூட்டி ஸ்ட்ரீக்குன்னு நிறைய மாடல்களை அறிமுகப்படுத்தினாங்க. எல்லா மாடல்களுமே நல்லா வியாபாரம் ஆச்சு. ஆனால் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் டிவிஎஸ் நிறுவனம் அப்படின்னாலே டிவிஎஸ் 50, அப்புறம் டிவிஎஸ் எக்ஸல், டிவிஎஸ் ஸ்கூட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பைக்குகளை தயாரிக்கிறதுக்கு தான் லாய்க்கு. பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக்குகள்லாம் டிவிஎஸ் நிறுவனம் செட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற பேச்சு மக்கள் மத்தியில் இருந்தது. அந்த குறைய போக்குன ஒரு மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி. அப்பாச்சி அறிமுகமானதுக்கு அப்புறமா தான் இளைஞர்களோட பார்வை டிவிஎஸ் கம்பெனி பக்கம் திரும்பிச்சு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அப்பாச்சி அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி டிவிஎஸ் ஷோரூம் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே பெண்களும் வயசானவங்களும் மட்டும்தான் இருப்பாங்க. அப்பாச்சி அறிமுகமானதுக்கு அப்புறமா தான் இளைஞர்கள் டிவிஎஸ் ஷோரூம் பக்கம் வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் நிறுவனம் 2 வீலர் மட்டும் இல்லாமல் 3 வீலர்ஸையும் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி பேட்டரி வாகனங்களையும் தயாரிக்கிறாங்க. அடுத்தது டிவிஎஸ் நிறுவனத்தோட இன்றைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் குரூப்ஸ்க்கு கீழே டயர் தயாரிக்கிற கம்பெனி, வீல் தயாரிக்கிற கம்பெனி, ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனி, அப்புறம் ஃபைனான்ஸ் கம்பெனி, ரியல் எஸ்டேட் கம்பெனின்னு 50க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இருக்கு. அதுக்கப்புறம் டிவிஎஸ் குரூப்ஸ்க்கு கீழே 60,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடந்த 100 வருஷத்துல ஒரு முறை கூட பெரிய அளவில் தொழிலாளர் போராட்டம் நடந்ததே கிடையாது. இதுல இருந்து டிவிஎஸ் நிறுவனம் அவங்க தொழிலாளர்களை எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே சமயம் அவங்களோட நிர்வாக திறமையையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது டிவிஎஸ் நிறுவனம் இருசக்கர வாகன தயாரிப்புல இந்தியாவில் 3வது இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் இருசக்கர வாகன ஏற்றுமதியில இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கு. டிவிஎஸ் நிறுவனம் ஒரு வருஷமும் 30 லட்சம் பைக்குகளை வியாபாரம் பண்றாங்க. இப்போதைக்கு டிவிஎஸ் குரூப்போட 2ஆம் தலைமுறையினர் 4 பேருமே இறந்துட்டாங்க. 3ஆம் அப்புறம் 4ஆம் தலைமுறையினர் தான் இப்போ டிவிஎஸ் குரூப்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி மக்களே, அவ்வளோதான் இந்த பாட்காஸ்ட். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பாட்காஸ்ட் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி.